அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருளுரை துளிகள் வாயிலாக முதல் முறையாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் இந்த அருளுரை துளிகள் வாயிலாக அநேக தேவ பிள்ளைகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அதோடு கூட அடியனுக்கும் இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். நாம் தேவனோடு நடக்கிற காரியத்தை குறித்து அல்லது தேவனோடு கூட சஞ்சரிக்க காரியத்தை குறித்து வேதத்திலே நமக்கு பல ஆதாரங்களை, பல தேவ பிள்ளைகளை நமக்கு முன்மாதிரியாக இங்கே வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி நாம் பார்க்கும்போது முதலாவது ஏனோக்கை குறித்து நாம் இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். ஏனோக்கு வாழ்ந்த நாட்கள் மொத்தமே 365 வருடங்கள் தான். ஆனால் 300 ஆண்டுகள் தேவனோடு கூட சஞ்சரித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அதுபோல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய நோவாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும்போது அவர் வாழ்ந்த நாட்களிலே அவருக்குள்ளே வாழ்ந்தவர்கள் எல்லாருமே அங்கே தேவனுக்கு விரோதமாய், தேவனோடு கூட யாரும் அங்கே வாழ்ந்ததாக சொல்லப்படவில்லை. அதோடு கூட மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமாக உலக பாவ இச்சைகளுக்கும் அங்கே இருந்த எல்லாரும் துன்மார்க்கமான ஜீவியம் ஜீவித்து கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்த ஒரு மனிதன் தான் நோவா. அப்படி இருந்த போதிலும் அங்கே தேவனோடு கூட சஞ்சரித்த ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் தெளிவாக பார்க்க முடியும். அந்த அதிகாரங்கள் முழுவதுமாக நீர் வாசித்தீர்கள் என்றால் எப்படியாய் தேவனோடு கூட அவர் சஞ்சரித்தார், எந்த சூழ்நிலையில் சஞ்சரித்தார் என்பதுதான் நாம் தியானிக்க வேண்டிய விஷயம். காரணம் என்னவென்றால், நாம் நல்லவர்களோடு இருக்கும்போது நல்லவர்களாகவே இருந்து விடலாம். ஆனால் தீய மனிதர்களோடு கெட்ட பழக்க வழக்கங்கள், அதாவது தேவனுக்கு விரோதமான மக்கள் மத்தியிலே நாம் வாழும்போது எப்படி நம்முடைய தேவனோடு கூட உள்ள வைராக்கிய வாழ்க்கை நமக்கு எப்படியாக இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான காரியம். ஏனென்றால் நாம் பல வேத நம்முடைய மூதாதையர்களை நாம் பார்க்கும்போது, இப்போ ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார், மோசையோடு கர்த்தர் இருந்தார், நாம் யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ இவர்களோடு கூட தேவன் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் தேவனோடு கூட இருந்தார்கள். ஆகவே தான் தேவன் அவர்களோடு கூட இருக்க முடியுது. அப்படிதான் தேவனோடு கூட நம்ம நடக்கிற வாழ்க்கையிலே நாம் கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை தூரமாக வைக்கும்போது தேவன் நம்மை விட்டு தூரமாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை நெருக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது நம்மளோடு கூட இருக்க வேண்டும் என்றால், முதலாவது நாம் தேவனோடு கூட இருக்கிற வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதலாவது செய்யக்கூடிய காரியம், நாம் தேவனோடு இருக்க வேண்டும். வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும், அவரோடு கூட ஜெபிக்க வேண்டும். இப்படியாய் நாம் ஒவ்வொரு காரியத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் பிரயாணப்படும் போது அவர் நம்மோடு கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் அவரோடு கூட நடக்க முடியும். இதுதான் நமக்கு வேதம் கற்றுக். முதல் காரியம் என்னவென்றால், இங்கே நாம் பார்க்கிறோம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, புதிதும் ஜீவனுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டும் அல்லது நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்றால், இங்கே ஒரு 7 விதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கும் போது தேவன் நம்மோடு கூட சஞ்சரிக்கக்கூடியவரா அல்லது நம்மோடு கூட நடக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் முதல் காரியம். நாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே புதிதும் ஜீவனுள்ளவர்களுமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரியம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், நாம் விசுவாசத்தில் நடக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லி அங்கே பவுல் கொரிந்து சபைக்கிறார். தரிசித்து என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நாம் கண்டு விசுவாசிக்கவில்லை, காணாமல் விசுவாசிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம் என்பதை தான் இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போது நாம் கண்டு விசுவாசிக்கிறதும் காணாமல் விசுவாசிக்கிறதும் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை, அப்படி இருக்கும்போது நாம் தேவனோடு கூட உள்ள உறவிலே நிலைத்திருக்க முடியும் என்பதை இங்கே பார்க்க முடிகிறது. அதே கூட அடுத்தபடியாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசித்தீர்களா, நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். நாம் என்னுடைய மாம்ச சரீரங்களை வெறுத்து நாம் ஆவிக்கேற்றபடி நடக்கும்போது தேவனோடு கூட உள்ள உறவிலே நாம் அதிகமாய் நெருங்கி இருக்க முடியும், அவரோடு கூட நாம் சஞ்சரிக்க முடியும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நீங்கள் பார்த்தோம், ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஞானமாய் நடந்து கொண்டு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதே போல 3 யோவான் 4வது வசனத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், நாம் சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் மேலான சந்தோஷம் எனக்கு எதுவும் இல்லை என்பதை குறித்து யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நாம் சத்தியத்தில் நடக்கும்போது
தேவன் நம்மோடு கூட நடக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். நாம் சத்தியத்தில் நடக்கிறோம் என்றாலே நாம் தேவனோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அர்த்தம். அப்படி பார்க்கும்போது தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் நம் உறவிலே நிலைத்திருப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்த காரியம் 2 யோவான் 6வது வசனத்திலே வாசித்தோம் என்றால் அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கற்பனை என்ன? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதுதான் அவருடைய பிரதான கற்பனை. அப்போ நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நாம் நேசிக்கக்கூடியவர்களாய், நாம் எப்படி என்னை நான் நேசிக்கிறோனோ அதே போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ அவருடைய கற்பனையாகிய உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி என்கிற அந்த கற்பனைக்கு நாம் உகந்த பாத்திரமாக இல்லை அதற்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாய் நாம் இருக்கும்போது நிச்சயமாக நாம் அவரோடு கூட சஞ்சரிக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட முடியும். கடைசியாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாய் தம்முடைய அன்பை இங்கே வெளிப்படுத்தினார் என்பதை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வேத வசனத்திற்கு ஏற்ப அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லாவற்றையும் இங்கே துறந்தவராய் அவருடைய முழுமையான அன்பை நம்மிடத்தில் எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை, நாம் அன்பிலே நடக்கும்போது தேவன் நம்மோடு கூட நடக்கக்கூடியவராய் அல்லது நம்மோடு கூட சஞ்சரிக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்போ நாம் இந்த நாளிலே தியானித்த விஷயம் என்னவென்றால், அதாவது நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் அல்லது தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவது தேவனோடு கூட இருக்க வேண்டும். அதற்கு தான் நாம் முதல் காரியம் நாம் புதிதும் ஜீவனுள்ளவருமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். 2வது காரியம் நாம் விசுவாசித்து நடக்க வேண்டும். 3வது காரியம் நாம் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். 4வது காரியம் நாம் அன்பிலே நடக்க வேண்டும். 5வது காரியம் சத்தியத்திலே நாம் நடக்க வேண்டும். 6வது காரியம் நாம் அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக நாம் அன்பிலே, கிறிஸ்து எப்படியாக அன்பை இந்த பூமியிலே வெளிப்படுத்தினாரோ அதே போல நாம் அன்பிலே நடந்து கொள்ளும்போது இந்த 7 விதமான காரியங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி வாழும்போது நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்க்கையிலே நிச்சயமாக வாழ முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.